வணக்கம். இன்னைக்கு நம்ம கேஸோட விலைய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கேஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 60 வீட்டு உபயோகத்தோட இருக்கிறது வீட்ல வந்து உபயோகம் பண்றதுக்கு ரூ. 60 ஏத்திருக்காங்க. அதேமாரி வணிக ரீதியா கேஸ் பார்த்தீங்கன்னா, 115.50 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஸோ இல்லத்தரசிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிர்ச்சியா இருக்காங்க. ரூ. 60 உடனே ஏத்தப்பட்டது சொல்லிட்டு. ஸோ இதில ஒரு 3 நாள் 4 நாளுக்கு முன்னாடி நம்மளோட மத்திய அரசு என்ன சொல்லிச்சுன்னா, விலை ஏற்றப்படாது. அதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. ஏன்னா நமக்கிட்ட பற்றாக்குறை எதுவுமே கிடையாது. நாங்க ஏற்ற மாட்டோன்ற மாரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி சொல்லிட்டே விலைய ஏத்திட்டாங்க. அதான் மார்ச் 7, 2026 அன்று நள்ளிரவிலிருந்து இந்த 2 கேஸுக்கும் விலை உயர்வை ஏற்றிவிட்டார்கள். இதனால என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிய போயிட்டு ஒரு டீ சாப்பிடணும், இல்ல ஒரு இட்லி, ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு விலை உயர்வுக்கான அதிகபட்சமாக ஏறுவதற்கான நிலைமைகள் உள்ளன. அது என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு விலை உயர்வு ஏறும். இப்போ நார்மலாவே இப்போ பார்த்தீங்கன்னா, ரூ. 15 டீக்கு இருக்கு. ரூ. 20 வாங்குறாங்க. ரூ. 15, ரூ. 20 சில இடத்துல ரூ. 20 வாங்குறாங்க. சில இடத்துல ரூ. 25 வாங்குறாங்க டீக்கு. இனி வந்து அதோட விலைகள்லாம் ஏறும். ஒரு டீ குடிக்கணும்னா கூட நம்ம யோசிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஏன் மத்திய அரசு வந்துட்டு இது ஏறாது, ஏறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஏற்றுறாங்க? ஸோ இது மத்திய அரசோட இந்த போக்கு வந்து சரியில்லை. இதை வந்து மத்திய அரசு வந்து ஏன்னா மக்களோட தலையில் வந்துட்டு இந்த விலைவாசி உயர்வை வந்துட்டு போடக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற நிலமையில் இன்றைக்கி நிறைய இடத்துல வேலைகள் இல்லாமல் போகுது. அது பல பிரச்சனைகள் நம்ம வந்து நம்மளோட மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை உயர்வு வந்து போய்கொண்டே இருக்குது. அதில் இதுவும் சேர்ந்து இருந்ததுன்னா மக்களோட நிலைமை என்ன ஆகிறது? மத்திய அரசு இதை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த எல்பிஜி கேஸோட விலையை வந்து குறைக்க வேண்டும். இதுதான் எங்களோட கோரிக்கை. நன்றி.